இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தனியா கொஞ்சம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை நல்லா சவுக்க வறுத்து எடுத்துக்கணும். அதன் பிறகு நம்ம வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய், பூண்டு, தனியாவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துட்டு அந்த வெறும் வானலிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெறும் வானலிலேயே கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு அரைக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இது கூட எண்ணெய் ஊற்றி நம்ம இட்லி தோசையோடு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்